அம்மன் ரொம்ப பெருமைக்குரிய இடத்துலதான் இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே சரணம் தாயே சரணம். இங்க பாருங்க, கைப்பிடிச்சு நடக்க வைக்கிற அம்மனை அப்படியெல்லாம் பேசக்கூடாது. போதும், நிறுத்து. எப்படி உங்க 2 பேரால இந்த ரூம்ல இருக்க முடியுது? 2 பேருக்கு இந்த வீடு சரியா இருக்குங்க. நாங்க எதுக்கும் வருத்தப்படல. நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நான் உங்க 2 பேரும் எதுவும் சொல்லல பார்வதி. வீடு அப்படி இருக்கு. கடைசியில நினைச்சதை சாதிச்சுட்டா அந்த மங்களா. நாங்க இங்க இருந்ததும் ஒரு விதத்துல நல்லதா போச்சுங்க. எங்க மேல கருணை காட்டி நாங்க இருக்கிறதுக்காக இந்த வீட்டை கொடுத்தாங்க. இது பத்தாதா சொல்லுங்க? அது வரைக்கும் சந்தோஷம். இங்க அவமானப்பட்டு இருக்க வேண்டாம். நம்ம வீடு நமக்கு வந்துருச்சு இல்ல, வாங்க போலாம். நீங்க வந்தவுடனே போனா நல்லா இருக்காதுங்க. தப்பா நினைப்பாங்க. விளக்கு வைக்கிற நேரத்துல வீட காலி பண்றதுங்கிறது அவ்வளவு நல்லது இல்லங்க. எப்ப போனா என்ன? ஒரு தப்புமே செய்யாம நம்ம வீட்டை புடிக்கிட்டாங்க. அப்ப நம்ம வீட்டுல எந்த விளக்கு தான் எரிஞ்சது சொல்லு பாப்போம். விளக்கு தான் எரியணும்னு எதுக்கு நினைக்கிறீங்க? அந்த விளக்கு ரூபத்துல யார் வேணாலும் வரலாம்ல. நம்பிக்கைங்கிறது இருந்தாதான் தைரியம் வரும். பார்வதி, நம்ம 2 பேரும் எதுக்காக வாக்குவாதம் பண்ணணும்? உன்னோட நம்பிக்கை உனக்கு, என்னோட நம்பிக்கை எனக்கு. சரி, காலையிலேயே போலாம். அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலாம். சாட்சாத் சதாசிவனே தான் சொல்றேன். கஷ்டங்கள் வந்தாலே மனுஷனோட மனசு மாறிடும். கோவப்படாத சதா, நீ எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். அப்பா நினைக்காதீங்க, எனக்கு எந்த கோவமும் இல்ல. எங்களை மாதிரி ஆளுங்க கோவப்பட்டா எங்களுக்கு தான் நஷ்டம். நான் தான் இருக்கல்ல, அப்பா கிட்ட பேசி எல்லாத்தையும் சரி பண்றேன். உங்க எல்லார் மேலயும் இருக்கிற கோவத்தை நான் போக வைக்கிறேன். ஐயாவுக்கு என்னமோ என் மேல, தேவி மேல, தேவியோட அப்பா மேல ரொம்ப கோவம். நாங்க ரொம்ப ஏழப்பட்டவங்க. இந்த விஷயத்துக்காக தான் நானே எங்க அப்பா கிட்ட சண்டை போட்டேன். எங்க வீட்டுல நிம்மதியே இல்ல. தேவி கூட என்கிட்ட சரியா பேசவே மாட்டேங்கிறா. நீயாவது என்னை பத்தி தேவி கிட்ட கொஞ்சம் சொல்லலாம்ல. எங்க 2 பேருக்கு சமாதானப்படுத்தி விடுப்பா. சண்டை போட்டீங்களா? ஆமாண்டா, நான் தினமும் அவகிட்ட பேசணும்னு ஓடுவேன். ஆனா அவ பேச மாட்டேங்கிறா. என்ன அவ தப்பானவனா நினைக்கிறா. நானும் எங்க அப்பா மாதிரியே இருப்பேன்னு அவ தப்பா நினைச்சுக்கிட்டா. அவன் நிலைமை என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. தான் என்ன செய்யறோன்றதே அவளுக்கு தெரியல. இப்ப உனக்கு என்னோட அவஸ்தை என்னன்னு தெரியாதுடா. உனக்கும் ஒரு ஜோடி கிடைக்கட்டும், அப்ப தெரியும் பாரு. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு ஜோடிலாம் எதுவும் வேண்டாம். அப்படியா? உண்மையாவா? ஆமா. உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் பெரிய டாக்டர் கிட்ட காட்டணுமா? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ராஜஸ்தான்ல இருக்கான், பேரு பிரபாகர், கண் டாக்டர். உங்க அம்மாவுக்கு கண்டிப்பா கண் பார்வை வரும். தேவி வாண்ணா. அப்பாவும் பொண்ணும் ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். பெரிய மனுஷன் மாதிரி பேசாத, நீயும் என் புள்ளதான். வா. பெரியப்பா, நாளைக்கு நீங்க உங்க வீட்டுக்கு போறீங்களே, அதனாலதான் நாளையில இருந்து அம்புஜாவை வேலைக்கு வர சொல்லியிருக்கேன். பெரிய வீடு வேற, தேவி தனியா பாத்துக்க முடியாதுல்ல. ஏன் பெரியப்பா, தப்பா ஏதாவது பேசிட்டேனா? இல்லப்பா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் உனக்கு சொன்னேன்லம்மா, என் அப்பாவோட மனச மாத்தி நிச்சயமா உன் கோவிலுக்கு கூட்டிட்டு வருவேன்னு. நான் உனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன். எங்க அப்பா நாளைக்கு கோவிலுக்கு வருவாரு. அதுக்கப்புறம் 9 புண்ணிய கஷேத்திரத்துக்கும் நான் கூட்டிட்டு வருவேன். பாத்துக்கிட்டே இரு. உனக்கு கொடுத்த வாக்குல இருந்து நான் தவற மாட்டேன். ஏன்னா நான் உனக்கு வாக்கு கொடுக்கலன்னா நீ என் மேல சந்தேகப்பட்டிருப்ப. இந்தா. அப்பா இது திஷ்டி தேங்காய் மாதிரி வீட்டுல தொங்க விட்டு இருந்தாரு. நீதான் உங்க வீட்டுக்கு போறல, இது உன்னோட பொருள். இதை உன்கிட்ட கொடுக்கணும்னு தான் எடுத்துட்டு வந்தேன். அக்கா, நீங்க இனிமே இந்த வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டீங்கல்ல? ஏன் இப்படி எல்லாம் பேசுற மங்களா? இத்தனை நாளும் ஒரு அம்மா மாதிரி இருக்க இடமும் சாப்பாடும் கொடுத்து எங்களை பாத்துக்கிட்டேன். கடமை முடிஞ்ச மாதிரி ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இந்தாங்கக்கா, இதுல புடவை இருக்கு. இதெல்லாம் எதுக்கு மங்களா? அம்மனோட படத்துல பூ இருக்குல்ல, அந்த பூவும் குங்குமமும் கொடுத்தா போதும். இதெல்லாம் தேவையில்லாத செலவு. செலவுங்கிறது உங்களுக்கும் தெரியுது, எனக்கும் தெரியுது. ஆனா இது உங்க கொழுந்தனார் வாங்கிட்டு வந்தது.
அவரு ரொம்ப அன்பா ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு, வேண்டான்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா அவரு என்கிட்ட கூட இவ்வளவு அன்பை காமிச்சது இல்ல. பார்வதி, அந்த புடவைய மங்களாவுக்கே கொடுத்துரு. மத்தவங்களோட அன்பை பறிக்க கூடாது. இப்ப எதுக்குடா புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்த? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அம்மனுக்கு உகந்த நாள். அண்ணி மகாலட்சுமி மாதிரி வீட்டை விட்டு போறாங்க, கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். நம்ம அம்மா எத்தனை வாட்டி இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. வீட்டோட சம்பிரதாயத்தை பண்ணணும்னு தோணுச்சு, நீ விட்டாலும் நான் விட மாட்டேன். மாமாவுக்கு நான் பேசுறதே பிடிக்கல போல இருக்கு, கோபப்படுறாரு. என் மேல ஏன் கோபப்படுறீங்க? இப்ப எதுக்கு குத்தி குத்தி பேசுற? உங்க தம்பிய பத்தி பெருமையா தானே பேசுன, கேவலமா ஒண்ணு பேசலையே. புடவை வாங்கிட்டு வந்தது அவன், நீ எதுக்கு தேவையில்லாம கோவப்படுற? பாத்தீங்களா, புடவை வாங்கி கொடுத்து நல்ல பேர் வாங்கிட்டீங்க. இப்ப நான் தான் பொல்லாதவளா போயிட்டேன்ல. எதுக்கு தேவையில்லாம வார்த்தையை வளர்த்துக்கிட்டே போறீங்க? போறப்போ எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். என்னங்க, இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை பேசக்கூடாது, என் மேல சத்தியம்.